குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் ராசிக்கான அதிபதியையும் தெய்வத்தையும் ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தியுங்கள். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் இயல்பானது. மேம்போக்காக பார்ப்பது, எதையும் ஆழம் வரை சென்று அலசி ஆராயாமல் கண்ணுக்கு தெரிவதை மட்டும் நம்புவது. இந்த குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம். பிறரோடு பழகும் பொழுதும் சரி, ஒரு சூழ்நிலையை நீங்கள் கையாள்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய நுணுக்கமான நிலையை அறிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். தேவையற்ற வீண் செலவுகள், விரயங்கள் உண்டாகும். இதனால் நீங்கள் சேமித்து வைத்த பணம் குறைய வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பண நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. வீண் கோப தாபங்கள் தவிர்த்து விடுங்கள். பிறரை பற்றி தவறாக எண்ணுவது கூடாது. வெளி இடங்களில் உணவுகளை சாப்பிடாமல் இருங்கள். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதான கவனம் தேவை. தீர்த்த யாத்திரை மற்றும் புண்ணிய தல பயணங்கள் கைகூடும். பேசக்கூடிய விஷயங்களின் மூலம் காரியம் அனுகூலமாக இருக்கும். நடக்காத வேலைகளையும் நடத்தி காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் தேவை. பேச்சுக்களின் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக கையாளுங்கள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் தலைமை அதிகாரிகளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் வார்த்தைகளை குறைத்து அளந்து பேச வேண்டும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறரிடத்தில் ஒப்பிக்காதீர்கள். சக ஊழியர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு தேவை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் களிப்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் நிதான போக்கு வேண்டும். அவசரப்படாதீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருப்பின் பிறரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டாம். இறை பிரார்த்தனை தேவை. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க, மனநலம் நன்றாக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் அவசியம். கிருத்திகா நட்சத்திரம்
1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் மகிழ்ச்சி இருக்கும், புரிதல் உண்டாகும், அனுகூலம் ஏற்படும், பேச்சுக்களின் மூலம் சாதித்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியிட உணவுகளை அதிகமாக விரும்புவீர்கள். மன கட்டுப்பாடோடு இருந்தால் நல்லது. மறைமுகமான விஷயங்களில், ரகசியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஈர்ப்பு இருக்கும். பார்க்கக்கூடிய பொருளை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், ஆசை உங்கள் மனதில் எழலாம். கற்பனைகள் அதிகமாக இருக்கும். சித்தர்கள் வழிபாடுகள் மீது ஆர்வம் மிகுதியாகும். தெய்வ பணியில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மறதி சம்பந்தமான சங்கடங்கள் குறையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்பட வழிவகை உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இருக்காது. உங்களை மதிக்கக்கூடியவர்களாகத்தான் மற்றவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மரியாதை உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் முடிப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் பிறக்கும். எண்ணிய வேலைகள் கைகூடும். கடினமானதை கூட மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பணி வாய்ப்பு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறப்பு. கலைப்பொருட்கள் மீது எண்ணம் இருக்கும். புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களுடைய செயல்களை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஆசைகள் நிறைவேறும். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். பிரச்சனைகள் மாறுபட்ட விதத்தில் முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடும். விருப்பம் நிறைவேறும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அனைத்தும் சுப காரியமாகவே இருக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களை மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக காட்டிக்கொள்ள என்றும் நீங்கள் மறந்ததில்லை. வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் வங்கி மூலமாக நிறைவேறும். ஆசைகள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்தி காட்டுவீர்கள். பொது காரியங்களில் தன்னம்பிக்கை இருக்கும். தெய்வீக பணிகளில் நாட்டம் உண்டாக்கும். குடும்பத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தேவையான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சமூகத்தில் தனிப்பட்ட அந்தஸ்து உயரும். ஈடுபாடு உண்டாக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி பெறுவீர்கள். பணி சார்ந்த முயற்சிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கீர்த்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம். புகழ் சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மன நிம்மதி அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான வழி பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது.
சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு ஆர்வம் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. எடுக்கக்கூடிய வேலைகளை துரிதமாக முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. எப்பொழுதும் நீங்கள் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உருவாக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தனிப்பட்ட காரியங்களில் உயர்ந்து வருவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கீர்த்தி நிறைந்த நாள். முயற்சிகள் கைகூடும். பணி நிமித்தமான நல்ல உயர்வு நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வியாழக்கிழமை தினம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எதிர்பாராத சில நல்ல சூழல்கள் ஏற்படும். வெளிநாடுகளில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். வீடு மனை சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். புதிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நீண்ட நாளாக செல்ல நினைத்த இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். பெருமைக்குரியதாகவே காணப்படும். வருமானத்திற்காக நீங்கள் செய்த முதலீடுகள் நன்மையை தரும். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகள் மூலம் புதிய பாதைகள் புலப்படும். வியாபாரத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். சிரமம் அகலும் நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும். மனதில் இருந்த சங்கடங்கள் அகன்று மகிழ்ச்சி குடிக்கொள்ளும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். சந்திர பகவானை வழிபடுவதால் உங்களுக்கு பல நிலைகளில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. கடகராசி அன்பர்களை உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். உணவின் மீதான நாட்டத்தை அதிகரிக்க செய்வீர்கள். வருமானம் மற்றும் பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற வைராகிய குணம் கொண்டவர்கள் நீங்கள். அல்லும் பகலும் பாராது, இரவு பகல் என்று பாராது உழைப்பதில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபாடு உண்டு. எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற குணம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய செயல்களுக்கும் நல்ல எண்ணத்திற்கு நல்ல வளர்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். உற்சாகமாகவும் புதிய தெம்போடு காணப்படுவீர்கள். மன கஷ்டங்கள் தீர்ந்து நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி என்பதை நீங்கள் அறியக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். பிரச்சனைகள் அகலும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். வேலையில் புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். புதிய பாதை புலப்படும்.
நல்ல ஆலோசனைகள் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக காணப்படுவார்கள். இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பேசுவது நல்லது. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகும். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். திருக்கோயில் பிரார்த்தனைகள் கைகூடும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சமூக வேலைகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாத போக்கு ஏற்படும். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, மனநலம் சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் அவசியம். இறை வழிபாடு மீதான நம்பிக்கை அதிகம் வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இறைவன் மீதான ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கும் செய்யும் விதமாக இருக்க வேண்டும். அசதிகள் இருக்கும். மன சங்கடங்கள் சில நேரம் ஏற்பட்டு நீங்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பீர்கள். வருமானத்தினுடைய நிலையில் சில அலைச்சல் சந்திக்க வேண்டியிருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவெடுங்கள். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்திலும் சரி, வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். உடல் நலம், மனநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பணத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நேர்மை தவறாது நடப்பது நல்லது. சூழ்நிலைகளை லாபகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நெருங்கியவர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். திறன் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். சிக்கனத்தை கையாளுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் அனுசரணையான போக்கோடு இருந்தால் நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது உண்டாகும். வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புதிதாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் லாபகமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை நுணுக்கத்தை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் இன்றைய நாள் முழுவதுமே நடக்கும். குடும்பத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும், கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யோன்யம் உண்டாக்கும். நெருக்கத்தோடு காணப்படுவீர்கள். மன சாந்தி இருக்கும். பிரீத்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமான வளர்ச்சிக்குண்டான நிலையில் பயணிப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் மேம்படும். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. வேலை வாய்ப்புகள் மேம்படும். காரிய முயற்சிகள் கைகூடும். வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களிடையே உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சாதகம் நிறைந்த நாள். சாந்தி உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். முயற்சிக்கு தகுந்தாற்போல் வெற்றி நிச்சயம். கருத்து வேறுபாடுகள் அகன்று ஒற்றுமை உணர்வு மேம்படும். உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழோடு இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் உண்டாகும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்தி காட்டுவீர்கள். பலருக்கும் உதவி செய்வதில் கர்ணனாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களை பற்றி புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தவறாக உங்களை பற்றி எண்ணியவர்கள் மனம் வந்து கூடிய நிலை ஏற்படும். உறவினர்களுக்கு மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். மனநிலையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தியானம் மற்றும் இறை வழிபாட்டின் மீதான எண்ணம் நம்பிக்கை ஸ்திரமாக நிலையாக இருக்கும். எடுத்த காரியம் நிறைவேறுவதில் அலைச்சல் உண்டாகும். முயற்சி மேம்படும் நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒத்துழைப்பு உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கை வளர்த்துக் கொள்வீர்கள். செய்யக்கூடிய நபர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் மூலமாக வெற்றியும் கிடைக்கும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கலாம். பிறருக்கு மத்தியில் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். எதையும் நேர்மையாக செய்வதால் உங்களுக்கு நன்மதிப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுங்கள். சகலமும் சித்தியாகும். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரியுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டாகும். மன மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். தன்னம்பிக்கை நிறைவாக இருக்கும். சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் மேம்படும். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய அன்பு பாசம் உங்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு. ஸ்ரீ கனகதுர்கை அம்மனை வழிபடுதல் நலம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வருமான உயர்வு ஏற்படும். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். மதிப்பு மரியாதை உயரும். கௌரவமான பதவிகளை வகுப்பீர்கள். தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டு செயல்களில் ஆர்வம் மிகுதியாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகும். முயற்சி மேம்படும் நாள். எடுத்த காரியம் கைகூடும். ஆர்வம் மிகுதியாகும். ஒருமைப்பாடு சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பிறக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களின் மீதான நம்பிக்கை உருவாக்கும். தன வரவுகள் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாழ்க்கையினுடைய நிலையில் உயர்வினை பெறுவீர்கள். தம்பதிகள் இருவருமே மனம் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வண்டி வாகன பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்கும். வெளியூர்கள் பயணிக்க வேண்டிய நிலைக்கு இருப்பீர்கள். குடும்பத்தினுடைய தரத்தை உயர்த்துவதில் அதிக ஆர்வம் இருக்கும். அல்லும் பகலும் உழைத்தாலும் தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்காத போது மன வருத்தங்கள் உண்டாகும். இலக்கியம் சம்பந்தமான எழுத்துத்துறைகளில் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டு. அனாவசியமான செலவுகளை குறைப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக சேமிக்கவும் செய்வீர்கள். பணிபுரியும் இடத்தில் சில சூக்ஷ்மங்கள் உணரக்கூடும். நுணுக்கமான விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். ஓய்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் மிக சிறப்பாகவே நடக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். உங்களுக்கான பலம், பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். பிறரின் போக்கை புரிந்து கொண்டு நடப்பதால் சாதகமான சூழ்நிலை உண்டு. தன வரவுக்கான நாள் என்றே சொல்லலாம். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் நிலையில் உயர்வு ஏற்படும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். சாந்தம், மனம் அமைதி உண்டாக்கும். நேர்மையாக பேசுவீர்கள். இலக்கிய வேலைகளில் தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டாக்கும். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சூக்ஷ்மங்களை உணர்வீர்கள். ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் பிறக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். யாரிடத்திலும் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். நயமாக, பண்பாக பேசுதல் வேண்டும். கூடுமான வரையில் பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வெளி இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வெளியே கொண்டு போகக்கூடிய பொருட்களின் மீது கவனம் தேவை. ஏதாவது ஒரு வகையில் பொருள் உங்களுக்கு காணாமல் போகலாம். அல்லது மறதியின் காரணமாக பொருட்களை வைத்துவிட்டு வெளியே செல்வீர்கள். புதிய முயற்சிகளில் சிந்தித்து இருங்கள். உணவுக்கும் உணர்வுக்கும் அதிக ஒற்றுமை உண்டு. ஆக நீங்கள் சாத்வீகமாக மசாலா, காரமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளமும் உடலும் மனமும் சீரான போக்கிலேயே இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதியதொரு வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனை மேம்படலாம். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுதல் நலம். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சிந்தித்து செயல்படுங்கள். கிடைக்க வேண்டியவை உங்களுக்கு சரியாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள்.
வெளியே போகக்கூடியவர்கள் உடைமைகள் பொருட்கள் மீதான கவனம் தேவை. பிறருடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்பது நல்லது. மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். கடன் சார்ந்த உதவிகள் மேம்படும். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். அக்கம் பக்கத்தினரிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். குடும்பத்தில் நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிறருடைய ஆசைகள் பூர்த்தியாகும். விருப்பமானதை நிறைவேற்றி வைப்பீர்கள். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சுப செய்திகள் உண்டாகும். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். பொருளாதார நிலை சிறப்பாகவே உயரும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்காக வங்கி கணக்கை உயர்த்துவீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். பொருளாதார நிலை சிறப்பாகவே காணப்படும். எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவீர்கள். உங்களுடைய முயற்சி கை கொடுக்கும். உழைப்புக்கு உண்டான பலன் உண்டு. மந்தத்தன்மை விலகும். சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாக காணப்படுவீர்கள். எதையும் மிக அழகாக உணர்ந்து செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். உடல் நலம் மனநலம் நன்றாக இருக்கும். தேக ஆரோக்கிய பலப்படும். திறமைகள் வெளிப்படும் நாள். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்வீர்கள். புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஸ்திரமாக இருக்கும். நிரந்தரமான பணி உயர்வு மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் கூடாது. தேவையற்ற விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வீட்டினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்வை தரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். நல்ல உதவிகள் கிடைக்கும். சில பிரச்சனைகள் தீரும். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மந்த தன்மைகள் விலக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். திறமைகள் வெளிப்படும் நாள். வியாபாரத்தின் போக்கை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். உறவுகள் மூலமாக சுப செய்திகள் கிடைக்கும். சொத்துக்களில் இருந்த பண பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் முகாந்திரமாக பெருமைகள் வந்து சேரும். கௌரவமாக இருப்பீர்கள். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தினுடைய நிலை சிறப்பாகவே அமையும். பணவரவு திருப்திகரமாக காணப்படும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பிறருடைய வாக்கிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பல விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட பிறரது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து செய்யும் பொழுது நல்லதொரு அனுபவங்கள் கிடைக்கும். வேலையில் உற்சாகம் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். படிப்பின் மீதான ஆர்வம், ஈடுபாடு உண்டாக்கும். அதிகமாக படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் மேம்படும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் குறையும். நன்மைகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான போக்கு உண்டு. குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆசைகள் நிறைந்த நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் வழிபாடு நல்லது. அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் நிறைந்ததாக காணப்படும். பொருளாதார நிலையில் ஏற்றம், முன்னேற்றங்கள் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பொறுப்புகள் குறையும். நன்மை நிறைந்த நாள். உத்தியோகத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். பிறருடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. வார்த்தைகளை கேட்டு மதித்து நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பல நிலையில் உயர்வை ஏற்படுத்தும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறைக்கலாம். செயல்களில் வேகத்தை விட விவேகமே நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏற்ற இறக்கங்களாகத்தான் அமையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை ஏற்படும். வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கும். மனம் போன போக்கில் செல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளினுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் போக்கில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தொழில் நிமித்தமான பயணங்கள் மேம்படும். தெய்வ அனுகிரகம் உண்டு. அனுகூலம் நிறைந்த நாள். உடல் நலனிலும் மன நலனிலும் சீராக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் அவசியம். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ள சற்று சங்கடமாக கூட இருக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மனம் சீராக இருக்க நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். எண்ண போக்கில் சங்கடங்கள் மறைய இறை பிரார்த்தனை நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. சங்கடங்கள் மறையும். கவலைகள் அகலும். மன நிம்மதி பிறக்கும். வருமானத்தை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். தான தர்மங்களில் ஈடுபட்டால் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். எதிலும் கவனம் செயல்படாது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மறதி உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீம நாராயணன் மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. இந்த நாள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெளியூர்களுக்கு பயணிப்பதால் பலன் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ.
நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன்.